வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆப்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்டர்லைங் அசட்னா என்ன, ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னா என்ன, ப்ரீமியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு ரியல் டைம், அதாவது உலகத்தில் ஒரு உதாரணத்தோடு பார்க்க போகிறோம். ரெண்டாவது, ஆப்ஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு பொறுமை வேணும். ஆப்ஷனை கொஞ்சம் அதோட லாஜிக், கால்குலேஷன் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பொறுமை வேணும். கொஞ்சம் கற்றுக்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஒரு வீடியோ புரியலை அப்படின்னா திரும்பவும் அந்த வீடியோவை பாருங்கள். ஒரு பேனை எடுத்து நோட் பண்ணிக்கிங்க சொல்ல போகிற கால்குலேஷன் அப்படின்லாம். இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கும். வரப்போகிற வீடியோவெலாம் அடுத்தடுத்து அப்படியே மூவ்மெண்ட்டு ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் ஸ்ட்ராட்டஜி 12 ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அது வரையும் போடலாம்னு இருக்கிறேன். வார ஒரு வீடியோ போட போகிறேன். எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வீடியோவெலாம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. தொடர்ச்சி ஒன்று தொடர்ச்சி தான். அப்புறம் வீடியோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு போட்டோன்னா அந்த வரிசை பிரகாரம் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் அக்ரிமெண்ட். அப்போ ஒரு ஆப்ஷனை வந்து செல்லர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரைட்டர், அந்த அக்ரிமெண்ட்டை எழுதுகிறவங்க. பையர் அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டை வந்து ப்ரீமியம் பணம் கொடுத்து வாங்குறவங்க. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆப்ஷனுங்கிறது ஒரு அக்ரிமெண்ட்டு. பையர் வந்து ஆப்ஷனை பை பண்ணுறவங்க அந்த அக்ரிமெண்ட்டை ப்ரீமியம் கொடுத்து வாங்குகிறாங்க. செல்லர் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை எழுதி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று விஜய், இன்னொன்று அஜித். ஓகேங்களா? அஜித் வந்து ஒரு லேண்ட் வச்சுக்கிறாரு. விஜய் வந்து ஒரு விஷயம் கேள்விப்படுறாரு. அஜித் வச்சுக்கிற லேண்டுக்கு பக்கத்தில் ஒரு ஹைவே ரோடு வருது அப்படின்னு கேள்விப்படுறாரு. ஓகேங்களா? அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து விலை அதிகமாக போகுது அப்படிங்கிறத விஜய் வந்து நினைக்கிறாரு. ஏன்னா ஹைவே ப்ராஜெக்ட் வரதுனால விலை அதிகமாகலாம் அப்படிங்கிறத நினைக்கிறாரு. அது அந்த ஹைவே ப்ராஜெக்ட் 6 மாதத்தில் வருது அப்படிங்கிறது, 6 மாதத்துக்குள்ளே வருது அப்படிங்கிறத நினைக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி அந்த லேண்டை வந்து போய் வாங்கிக்கலாமா அப்படின்னா அவருக்கு இன்னொரு பிரச்சனை. ஒரு சமயம் இது ரூமராக இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது? அப்போ இப்போ வாங்கிட்டு விலை கம்மியாக போச்சுன்னா என்ன வருதுன்னு அவர் பயப்படுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, அஜித்துக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்துகிறாரு. அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, அஜித்தும் விஜயும் போட்டுக்கொள்கிற ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, 2 பேரும் விஜய் வந்து கேட்குறாரு, 6 மாதத்துக்கு அப்புறம் உங்கள் லேண்டை வாங்கிக்கிறேன். அந்த லேண்டோட ப்ரைஸை வந்து இப்போவே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இப்போவே முடிவு பண்ணுறாங்க. நான் எந்த விலைக்கு வாங்கிக்கிறேன், நீ என்ன விலைக்கு கொடுக்குற அப்படிங்கிறத இப்போவே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் நான் என்ன விலைக்கு வாங்குகிறேன், நீ என்ன விலைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற இப்போவே முடிவு பண்ணுகிற ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அது என்னன்னா 5 லட்ச ரூபா அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு முடிவு பண்ணுறாங்க இங்கே. ஓகேங்களா? விஜய் வந்து அஜித்தும் 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. விஜய் வந்து நான் உன்னோட லேண்டை வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் வாங்குவேன். அப்போ நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு இந்த லேண்டை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கு ப்ரீமியமாக நான் 1 லட்ச ரூபா கொடுத்தேனே அப்படிங்கிறது விஜய் வந்து சொல்கிறாரு. அதுக்கு நான் வந்து 1 லட்ச ரூபா கொடுத்துறேன். ஏன்னா 5 லட்ச ரூபாய்க்கு வந்து கழித்து தான் நான் 6 மாதம் கழித்து தான் நான் அந்த 5 லட்ச ரூபாய்க்கு வாங்க போகிறேன். அதுக்கு ப்ரீமியம் அப்படிங்கிறது 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்றேன். இது 1 லட்ச ரூபாயை வந்து நான் வாங்கினா இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த லேண்டை வாங்கினாலும் வாங்காட்டியும் இந்த 1 லட்ச ரூபாயை நீ எனக்கு கொடுக்க வேணாம். ஓகேவா? இது வந்து ஒன்று விஜயோட சைட்லேருந்து பார்க்குறது. அஜித்தோட சைடு என்ன அப்படின்னா, இந்த ப்ரைஸை வந்து அவர் விஜய்கிட்ட வந்து 1 லட்ச ரூபா ப்ரீமியத்தை வாங்கிட்டு இந்த 5 லட்ச ரூபாய்க்கு வந்து இந்த லேண்டை வந்து 5 லட்ச ரூபாய்க்கு 6 மாதத்துக்கு அப்புறம் விஜய்க்கு கொடுக்கணும். அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், அந்த லேண்டோட ப்ரைஸ் எவ்வளவா இருந்தாலும், விலை அதிகமாக இருந்தாலும் 5 லட்ச ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். அது இல்லாமல் இந்த 6 மாதத்துக்கு வந்து இந்த லேண்டை யாருக்குமே விற்க முடியாது அப்படிங்கிற ஒரு 2 கட்டாயம் வந்து அவருக்கு ஏற்படுது. ஏன்னா 1 லட்ச ரூபா ப்ரீமியத்தை வாங்கியிருக்காருல்ல, நான் 6 மாதத்துக்கு அப்புறம் உனக்கு இந்த லேண்டை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிறாங்க.
இந்த பிரீமியத்தோட ஆனால் ரியல் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த பிரீமியத்தோட விலையினுடைய மாறுபாடை வச்சு தான் ஆப்ஷனில் நம்ம சம்பாதிக்க போகிறோம். அதெல்லாம் வர போகிற வீடியோவில் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் 2 பேரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 6 மாதத்துக்கு அப்புறம் இவ்வளவுக்கு தான் விற்க போகிறேன் வாங்க போகிறேன்னு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ப்ரைஸ். பிரீமியம் அப்படின்னா விஜய் வாங்க போகிறவங்க கொடுக்குற ஒரு முன்பணம். ஓகேங்களா? அது வந்து திரும்பவும் கிடைக்காது அப்படிங்கிறது மட்டும் இப்போதைக்கு நினச்சிக்கோங்க. ஆனால் ஸ்டாக்கில் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இங்கே நினச்சிங்க. ரெண்டாவது ப்ரீமியம்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஆப்ஷன்னா என்னங்கிறது ஒரு அக்ரிமெண்ட்டுங்கிறது ஒரு ஐடியா இருக்கும். அந்த அண்டர்லைங் அசெட் அப்படிங்கிறது எதனுடைய அடிப்படையில் அந்த அக்ரிமெண்ட் எழுதப்படுது, எந்த சொத்தினுடைய அடிப்படையில் அந்த அக்ரிமெண்ட் எழுதப்படுது அப்படிங்கிறது தான் அண்டர்லைங் அசெட். இங்கே வந்து லேண்ட். ஓகேங்களா? சரி, இப்போ ஆஃப்டர் 6 months 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு 3 சூழ்நிலைகள் வந்தால் எப்படி என்ன ஆகும், யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். 6 மாதத்துக்கு அப்புறம் ப்ரைஸ் ஆஃப் லேண்டு, அந்த லேண்டோட விலை வந்து 10 லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னா விஜய் வந்து அந்த லேண்டை வந்து 5 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து வாங்குவார். ஏன்னா அதுதான் அவங்க அக்ரிமெண்ட்டு. ஓகேவா? அப்போ விஜய்க்கு எவ்வளோ லாபம் அப்படின்னா 10 லட்ச ரூபாய் அந்த இதுக்கு ப்ரைஸோட அந்த லேண்டு ப்ரைஸ் வந்து 10 லட்ச ரூபாய். இப்போ ஆனால் அவர் 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கினார். அப்போ 10 லட்சம் மைனஸ் 5 லட்சம் வந்து 5 லட்சம். ஏற்கனவே அக்ரிமெண்ட் பீஸுன்னு ஒன்று ப்ரீமியம் கொடுத்துருக்காருல, அது ஒரு 1 லட்சம். அப்போ 10 லட்சத்துலேருந்து 6 லட்ச ரூபா கழிச்சோம்னா 4 லட்ச ரூபா வந்து விஜய்க்கு வந்து லாபம். ஓகேங்களா? ஆனால் அவருக்கு எப்படின்னா, யாருக்கு அந்த லேண்டை வந்து விற்கிறாருல விஜய், அஜித், அவருக்கு இப்போ எவ்வளோன்னா 4 லட்ச ரூபா நட்டம். என்ன காரணம் அப்படின்னா, ஏன்னா 10 லட்ச ரூபாய்க்கு இப்போ வந்து லேண்டு சேல்ஸ் ஆகிட்டுருக்கு, அதை வந்து 5 லட்சத்துக்கு தான் விற்கிறாரு. அப்போ டோட்டலாக 10 லட்சத்துக்கு சேல்ஸ் ஆகிறது 5 லட்சத்துக்கு அவர் கொடுக்குறாரு. அப்போ 5 லட்ச ரூபா லாஸு. ஏற்கனவே அவர்கிட்ட வந்து விஜய்கிட்ட 1 லட்ச ரூபா பிரீமியத்தை வாங்கிட்டாரு. அதனால் 4 லட்ச ரூபா தான் லாஸ். இவருக்கு விஜய்க்கு வந்து 4 லட்ச ரூபா லாபம், அஜித்துக்கு 4 லட்ச ரூபா லாஸ். இந்த சீனரியோ 1 பொறுத்தளவு. சீனரியோ 2, இதில் வந்து ப்ரைஸ் வந்து 3 லட்ச ரூபா வந்து லேண்டோட ப்ரைஸு டவுன் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா, விஜய் வந்து அந்த லேண்டை வந்து வாங்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து வாங்கணுங்கிற கட்டாயம் வந்து இங்கே இல்லை. ஓகேவா? அவர் அக்ரிமெண்ட் அப்படி தான் போட்டுருக்கிறாரு. அதனால் வந்து வாங்க மாட்டார். 5 லட்ச ரூபாய்க்கு எதுக்கு வாங்கினோம், 3 லட்ச ரூபாய்க்கு விலை கீழே போனது எதுக்கு 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கினோம், வாங்கினா அவருக்கு தான் நட்டம். அதனால் வாங்க மாட்டார். ஆனால் விஜய்க்கு நட்டம் எவ்வளவு, ஏற்கனவே கொடுத்த அந்த ப்ரீமியம் அமௌண்ட் வந்து 1 லட்ச ரூபா நட்டம். அது வந்து அஜித் வந்து கொடுக்க மாட்டார். விஜய்க்கு 1 லட்ச ரூபா நட்டம். ஓகேங்களா? சீனரியோ 2. ஆனால் அஜித்துக்கு இதில் 1 லட்ச ரூபா லாபம். அந்த ப்ரீமியம் வந்து 1 லட்ச ரூபா லாபம். ப்ரைஸ் வந்து மேலேயும் போகல கீழேயும் போகல, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த 5 லட்ச ரூபாயிலே நிற்கிது அப்படின்னா, சரி இங்கே 50,000 போட்டுக்கிறேன், 5 லட்ச ரூபா. ஓகேங்களா? 5 லட்ச ரூபாயிலே நிற்கிது அப்படின்னா விஜய் அப்பவும் வாங்க மாட்டார். ஏன்னா எதுக்கு 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கி அதோட வெளி மார்க்கெட்லேயும் 5 லட்ச ரூபாய்க்கு தான் போகுதுன்னா அது எதுக்கு வாங்கணும், அதனால் வாங்க தேவையில்லைன்னு போயிடுவார். அப்போவும் யாருக்கு லாபம் அப்படின்னா அஜித்துக்கு தான் லாபம். ப்ரீமியம் 1 லட்ச ரூபா லாபம், விஜய்க்கு ப்ரீமியம் 1 லட்ச ரூபா நட்டம். ஓகேவா? இப்போ ஆப்ஷன்னா என்னங்கிறது ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ புரிஞ்சுதா, நான் பேசுகிறது புரியுதா புரியலையா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. அதை நீங்கள் கமெண்டில் சொன்னால் மட்டும்தான், இல்லை எனக்கு புரியுது, இல்லை இந்த இடம் புரியலை அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்டில் சொன்னால் மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக பார்க்குறவங்களுக்கு உபயோகமாக இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும். அதை வந்து நீங்கள் கமெண்டில் தயவு செய்து போடுங்க. நான் அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். வாரம் வந்து ஆப்ஷன் வீடியோ ஒவ்வொன்றும் போட போகிறேன். அட்வான்ஸ் லெவல் வரையும் இதை கொண்டு போகலாம்னு இருக்கிறேன். நன்றி.